விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். சார் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சற்று நேரத்திற்கு முன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியாக பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். முதல்ல நீங்க இந்த கூட்டணியை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னதாகவே இவங்க கூட்டணி அமைத்து முறிந்திருந்த நிலையில் இப்போ மீண்டும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த அனுபவம் நமக்கு தெரியும். அவர்களால் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் வரையில் அந்த கூட்டணியை வழிநடத்தி செல்ல இயலவில்லை, சிதறி போனார்கள். நாடாளுமன்ற தேர்தலின் போது தனித்தனியே தான் இரண்டு கட்சிகளுமே தேர்தலை சந்திக்கும் நிலை ஏற்பட்டது. இப்போது தேர்தலுக்காக மீண்டும் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் பாஜக இல்லாமல் ஒரு கூட்டணியை அதிமுக தலைமையிலே உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தது உண்மைதான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் பாஜக அதற்கு இடம் கொடுக்கவில்லை. பல வகையிலும் அதிமுகவின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தது. விஜய் கட்சி ஆரம்பித்த உடனேயே அவரோடு அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற விவாதங்கள் எல்லாம் விரிவாக தமிழக அரசியல் களத்தில் அரங்கேறியதை நாம் பார்த்தோம். அப்படி ஒரு கூட்டணி அமைந்துவிடக் கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்த கட்சி பாஜக மற்றும் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள். ஆகவே அவர்கள் நெருக்கடி கொடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த கூட்டணிக்கு இணங்க வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி ஒரு நெருக்கடியிலே உருவாகி இருக்கிற இந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்கனவே நிராகரித்திருக்கிறார்கள், மறுபடியும் அவர்களை புறக்கணிப்பார்கள் என்பதுதான் நமக்கு காலம் சொல்லுகிற உண்மை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தொல் திருமாவளவன் அவர்கள். நன்றி.